சொல்வதெல்லாம் உண்மை. எங்க போனாலும் எனக்கு டாக்டர். ஒரு பெண்ணை தனியா வாழ விடுவாங்களா? வேலைக்கு போனாலும் டாக்டர் சூப்பரைஸ் அனுசரிச்சு போகணும், அனுசரிச்சு போகணும். இத்தனை டாக்டர் எப்படி மேல தாயிங்க அப்படி நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். அவ சொல்றது 100% வாஸ்தவம். என் பேர் ராதிகாங்க மேடம். எங்கள் வீட்டுக்கார் பேர் துரைசாமி. லவ் மேரேஜ் தாங்க. எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம், அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. எப்படி அவர் பழக்கமா? மதுரைக்கு போயிருந்தேன், அவர் பார்த்தாருங்க, அவருக்கு பிடிச்சிருந்துருக்க போதுங்க, கூடயே வந்துட்டாருங்க, காஞ்சிபுரம் வந்துட்டாருங்க. காஞ்சிபுரம் வந்திருக்கும் போது இதுமாரி லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னாருங்க. நீங்க தனியா வந்தீங்களா மதுரையிலேருந்து? இல்லை, எங்கள் அக்கா கூட தான் நான் போயிருந்தேங்க. சாமி கும்பிட்றதுக்கு அவங்க போனாங்க, என்னையும் கூப்பிட்டு போனாங்க. எங்கள் அக்கான்ட்ட சொன்னேன், இது மாதிரி உங்கள் கொழுந்தனார் கட்டிக்கணுன்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாருங்கன்னா, நான் நீ இல்லை ஒன்றை தான் கட்டுவேன், இல்லைன்னா இது பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேங்க. ஊருக்கு போய் சாணி பவுட்ரு குடிச்சிடுவேன், அதை பண்ணிடுவேன்ட்டு அங்கே போய் அழுதுருக்காருங்க. அங்கேருந்து ஃபோன் உங்கள் அண்ணனுக்கு வந்துருச்சுங்க. என்னடா சொன்னீங்க, இது மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னா அவங்க ஃபோன் போட்டு எங்களை கேட்க. அதுக்கு எங்கள் அக்கா சொல்லிச்சு, எங்கள் கொழுந்தனாரை தானே கட்டிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னாங்க. நானும் ஃபோன் போட்டு சொன்னேன். சரி வா, எப்போ வரீங்க அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே உடனே வந்துட்டாருங்க. நைட்டு ஃபோன் போட்டு காலையில் வந்துட்டாருங்க. வந்தோடனே சரின்ட்டு கம்முனு நீங்க படிச்சிருக்கீங்களாமா? இல்லைங்க, ஸ்கூலுக்கே போல. அப்பா இல்லைங்க மேடம். 4 பொண்ணுங்க, ஒரே ஒரு தம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு. எப்படி இருந்தாருப்பா? அப்பா எனக்கு தெரியாதுங்க மேடம், பார்த்ததே இல்லை. நான் அப்பாவெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இருந்தவங்க மேடம். அம்மா? அம்மா இருக்காங்க, வேலைக்கு போவாங்க. எப்படி வளர்த்தாங்க உங்க 5 பேரை? 5 பேரும் அம்மா வேலைக்கு போனது, அக்காலாம் எல்லாரும் வேலைக்கு போனாங்க. நான் ஒரு 5ஆவது வரைக்கும் படித்தேன். அதோட நானும் வேலைக்கு போயிட்டேங்க மேடம். இப்போ தம்பி அதுக்கடுத்து அவனும், நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவனும் வேலைக்கு போயிட்டான். அவனும் படிக்கலை. வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான் கொஞ்சம் இதுவுக்கு படிச்சிருக்கோம். எங்கள் அக்கா 2 அக்காவும் படிக்கலை. ஆனால் அப்பா இல்லாதது ரொம்ப கஷ்டம் வந்து மேடம். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் 2 வருஷமா அமைதியாக இருந்தேங்க மேடம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, கடைசியில் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? உங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் அப்புறமா ஒத்துக்கிட்டாங்க. பாப்பா பிறந்தவுடனே நான் போனேன். ஏன் உங்க அம்மா எதிர்த்தாங்க கல்யாணம் பண்ணக்கூடாது? எங்கள் அம்மா எதிர்த்தல, எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் எதிர்த்தாங்க. அவங்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. பண்ணிக்க சொன்னது அவங்க தான். கடைசியில் அவங்க பண்ணிக்க வேண்டாம், அவங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால பிரச்சனை திருப்பதியில் சண்டை நடந்ததுங்க. அப்போ அவர் கூட்டிருக்கும் போது நான் போகலை. அவர் தண்ணி அடிச்சிருந்தாரு, அதனால நான் போகலைங்க. மறு டைம் வந்து கூப்பிட்டாருங்க, அப்பயும் தண்ணி அடிச்சிருந்தாருங்க. 4ஆவது டைம் தான் நான் போனேன். அவங்க அப்பா தான் அமுச்சு விட்டாரு. என் பையன் நல்லா பார்த்துப்பாங்க, உங்கள் மாமியாரும் நல்லா பார்த்துப்பாங்க போ அப்படின்னு. அதுக்கடுத்து தான் வந்து அவங்க அண்ணி வீட்டில் தான் நான் இருந்தேன். அதுக்கடுத்து அவங்க அம்மாட்ட சொல்லாமல் போயிட்டியா? எங்கள் அம்மாண்டெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மா என்ன, என் விருப்பம் தான் அவங்களுக்கு. அப்போ அக்காவும் அக்கா வீட்டுக்கார்ட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு தான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன். சொல்லாதீங்க. அப்புறம் எங்கே கொடுத்தனா இருந்தீங்க? மாமியார் கூட தான் இருந்தோம். ஒரு 3 மாசம் இருந்தோம். அதோட தனியாக வந்துட்டோங்க. நாங்கள் தனியாக அவங்களா வச்சுட்டாங்க. வச்சு நல்லா தான் இருந்தீங்க. என்ன வேலைக்கு போவார்? கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கட்டை உடைச்சிட்டு இருந்தாருங்க. அதுக்கடுத்து தான் இந்த கடைசியில என்ன நடந்தது? ஊருக்கு போயிருந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சுமா? 6 வருஷம் ஆகுதுங்க. சரி, இது எப்போ நடந்தது? இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்ததுங்க. என்ன ஆச்சு? எதிர்க்க வீட்டுலங்க மேடம், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அந்த அக்காவுக்கு வந்து வீட்டுக்கார் கிடையாது, வீட்டுக்காரை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்களோட இருந்தாங்க. சும்மா வந்தாங்க. அன்னைக்கு பிள்ளைக்கு இது கட்டணும், 50 ரூபா 100 ரூபா கொடு, ஃபீஸ் கட்டணும் 100 ரூபா கொடு அப்படின்னாங்க, பரீட்சை எழுதுறதுக்கு. சரி நானும் கொடுத்தேன். அவங்களும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் சும்மா பழக்கங்க. அவங்களும் எதுவும் இல்லாத இருக்காங்களேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. 600 ரூபா கூட வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. சரி நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க மேடம். பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுங்கன்னா, வந்தது எடுக்குன்னு எனக்கு ஒரு 5 ரூபா பணம் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 5 ரூபான்னா 5000 ரூபா? 5000 ரூபா கேட்டாங்க மேடம். இல்லைன்னு சொல்லிட்டேங்க மேடம். நான் சொல்லிட்டோன்னே அவங்க திருப்பியும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அண்ணா இதுமாரி கொடுங்கண்ணா, அப்படின்னா வட்டிக்கு போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னாங்க. 3 ரூபா இருக்குது, 3 ரூபா வேணால் வட்டிக்கு கொடுப்போம் அப்படின்னாருங்க. சரி நானும் ஒத்துக்கிட்டேன். சரி வட்டிக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு.
போனஸ் வந்தவொடனே கொடுத்துட்றேன், ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னாங்க. சரி கொடுத்துட்டு நான் ஊருக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருக்கேங்க. வந்திருக்கும் போது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். நான் வந்திருக்கும் போது இந்த மாதிரி வட்டி காசு கேட்டேன். இல்லை நான் அடுத்து தரேன், செலவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. செல்லு நல்லா வச்சுருக்கே, செல்லு இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வாங்க தெரியல, டச்சு செல்லு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, 5 ரூபா வட்டி காசு கேட்டிருக்கேன், கம்பெனியில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. ஓ, அவங்க செல்லு வாங்கணுமாமா? செல்லு வேணும் வாங்கணுமாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சரிக்கா என்கிட்ட கொடு, நான் வாங்கி கொடுக்குறேன், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் செல்லு ரிப்பேர் பண்ணணும், நான் வாங்கிட்டு வந்து தரேன், என்கிட்ட பணம் கொடு, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டுங்க. போயிட்டு 6 மணிக்கு தான் எப்போவுமே வருவேன். அங்கே மாமியார் வீட்டில் ஆடுலாம் இருக்குனால பார்த்துக்கிட்டு இருப்பேங்க. மாசமாக இருக்கும்போது போயிட்டேங்க. போயிட்டு வரேன், வந்தவொடனே செல்லுலாம் வாங்கியிருக்காங்க. இவர் நேராக ஃபோன் பண்ணி அவளை அப்படியே கூட்டுக்கிட்டு திருப்பூர் போய் செல்லு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்காருங்க. சண்டை வீட்டில். எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க, என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, எதுக்கு அவளை கூப்பிட்டு போனீங்க, ஒரு லேடிக்கு புருஷன் இல்லாத இருக்காங்க, அவங்க கூட போகிறது தப்பு தானேங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் இதுன்னு இருக்கேன்ல, நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்கன்னா அவளையும் போய் திட்டலாம். அவங்க காசு இல்லைன்னு கடன் வாங்கினாங்க, அப்புறம் எப்படி செல்லு வாங்குறதுக்கு எங்கேருந்து காசு? அதுவும் கடன் வாங்கியிருக்காங்க இன்னொரு இடத்துலையும். மறுநாளும் அவகிட்ட போய் சாயங்காலமே சொல்லிட்டேன். சொல்லி எங்கள் வீட்டிலலாம் கிண்டல் அடிக்கிறாங்க, எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத, காசு நான் வந்து வாங்கிக்கிறேன், வட்டி காசு நான் வாங்கிக்கிறேன், அமௌண்ட் எப்போ தருவேன்னு நான் போய் கேட்டுட்டு வந்துட்டேங்க மேடம். உடனே ஃபோன் போட்டு அங்கே சொல்லியிருக்காங்க, நீ ஜெயந்தி கிட்டே எதுனா கேட்டியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் வட்டி காசு கேட்டேன், இந்தமாதிரி வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னேன் நான் அப்படின்னுட்டேங்க மேடம். சரின்ட்டு கம்பெனி எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு அவகிட்டையும் பேசுறதுல இவரையும் திட்டி விட்டுருந்தேன். அதுக்கடுத்து என்ன ஆச்சுங்கன்னா, அவள் எப்போ பார்த்தாலும் நான் அவளை போய் கேட்டதுனால எங்கே பார்த்தாலும் எச்ச துப்பிக்கிட்டே போவாங்க மேடம். எதுக்கு நீ போகும்போது இதை கேட்டதுக்கு ஜாடமடியாக எச்ச துப்பிட்டு இருக்க, எதுக்கு நீ துப்புற அப்படின்னு பிடிச்சி கேட்டதுக்குங்க மேடம், அவள் என்னன்னா என் யாரும் அவன் மேலே துப்புறாங்க, நீனா ரோட்டில் துப்புனா நீ ஒன்றை துப்புனா மாரி அர்த்தமா அப்படின்னு நிறைய மெதுவாக பேசிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க மேடம். அவள் கத்தி கத்தி பேசி அங்கே காம்பவுண்ட்லேயே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டா. நான் வீட்டுக்கு போகிறேன், அப்பயும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரண்ட, அவர் நம்பலைங்க மேடம். என்ன தான் அடித்தாருங்க, என்னை அடித்து விரட்டி விட்டாருங்க. மாசமாக இருக்கும்போது அடித்து விரட்டி எங்கள் கொழுந்தனார் வீட்டாண்டு போயிட்டேன். நான் அங்கே தான் இருந்தேன். வந்து திருப்பியும் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து இவர் வெளியே வந்திருக்காரு, அண்ணன்னா உங்கள் ஒய்ஃப் இதுமாரி வந்து சண்டை போட்டு போகிறாங்கண்ணா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காராண்ட சொல்லியிருக்கு. அங்கேருந்து வந்து திருப்பி எங்கள் வீட்டாண்ட வந்து சண்டை, எங்கள் கொழுந்தனார் வீட்டாண்ட வந்து சண்டை போட்டு இதுன்னாங்க. இந்த சண்டை போட்டதுனால தான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுங்கன்னா, திருப்பியும் பாப்பாவுக்கு வந்து பெரியவளுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்கலன்னா காய்ச்சல் வருங்க. அதனால் அவள் என்னென்னா காய்ச்சல் அடிக்குதுன்னு ஃபோன் போட்டு எங்கள் மாமியாரை பேச சொன்னேன். இதுமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. கூப்பிட்டு போனால் அவளை கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவளை கூட வச்சு கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்து நானாக வீட்டுக்கு போயிட்டேன். வந்து கூப்பிட்டாரு, வரையா இல்லையான்னாரு. சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. மாமியார் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போயாச்சு. போனவுடனே என்னை இறக்கி விட்டுட்டு ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னு. சரி சாயங்காலமாக கிளம்பிடு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், வீட்டுக்கு வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், நைட்டு ஷிஃப்ட்டு தூங்கிட்டு இருக்கப்பேன், நீ வந்து கது தட்டி எழுப்பி வராத நீ அப்படின்னாரு. சரிங்க நான் கிளம்பியிருக்கேன், நீங்கள் கிளம்பி 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. இவர் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி போயிருக்காருங்க மேடம். அவளை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. நான் வரேன், அவள் தண்ணி பிடிச்சிருந்த ட்ரம் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், 2வது தான் நீலாண்டி அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறான். நான் வந்தவனே கேட்டேன், ஏங்க ஃபஸ்ட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போய் வரீங்களா, கோயிலுக்கு இங்கே மாசமாக இருக்கும்போது போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், 1 மாசமாக சொல்லிட்டு இருக்கேன், அப்போலாம் கூப்பிட்டு போகல, அவளை கூப்பிட்டு போயிட்டு என்னை கூப்பிட்டு போகிறீங்க, அவள் பொண்டாட்டியா நான் பொண்டாட்டியா கேட்டேன். கேட்டதுக்கு என்ன பண்ணாருங்கன்னா, வீட்டில் அப்படியே செவத்துல போய் முட்டி இந்த பொட்டுலாம் அழிச்சு இந்த குங்குமம்லாம் அழிச்சு தாலியை கழட்டிக்கிட்டு ஒரு துணி இருக்கக்கூடாதுன்னு கழட்டி போட்டு போடி அப்படின்னு நைட்டெல்லாம் துணி இல்லாத பிழிஞ்சு நைட்டியோட கிழிச்சு விட்டாருங்க. நைட்டியோட படுத்துக்கிட்ட உட்காந்துட்டு காலையில் என்ன பண்ணேன், எந்திரிச்சேன், துணியை மாற்றிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட இப்படி சொல்கிறேன். பிடிச்சி திட்டினாங்க. கழுத்தில் அந்த கழுத்து இப்படி நெரிச்சதில் இங்கே கீரலாம் இருந்துச்சு, என்னடா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. ஒரு வார்த்தை கேட்கல. நான் பாட்டு இருந்தேன். அங்கேயே ஒரு 5 நாள் இருந்தேன். இருந்தவொடனே திருப்பி வந்து கூப்பிட்டு போனாருங்க மேடம்.
சரின்னு போயிட்டு இருந்தோங்க. சந்தைக்கு கூப்பிட்டு போனாருங்க. அவளை முதல்ல கூப்பிட்டு போயிட்டு அதுக்கடுத்து என்னை கூப்பிட்டு போயிருப்பாரு பாருங்க. எனக்கு தெரியல. அங்கே மாம்பழம் விற்கிறவங்க, ஏம்பா மாம்பழம் சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் திருப்பியும் அதை வாங்குறதுக்கு போகிறோங்க மேடம். எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. பாப்பா பிறந்திருக்கும் போது 2 பொண்ணு குழந்தையா? 2 பெண். இந்த மாதிரி அந்த லேடி கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருங்க கூப்பிட்டு வந்தீங்க? இல்லை சூப்பர்வைசரோட வந்தேன். சூப்பர்வைசரோட வந்தீங்களா இல்லை அவளை கூப்பிட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அங்கேயே முறைச்சாருங்க. எனக்கு காய் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே வர வழியிலேயே தான் அவள் வீடு. அங்கே நிப்பாட்டு, எங்கே வாங்கி சூப்பர்வைஸ் வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்கேன், அவள் வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேங்க. நிப்பாட்டே இல்லைங்க. நேராக வீட்டில் விட்டுட்டு அவர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போயிட்டார். நான் திருப்பி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க அந்த அவள் வீட்டுக்கு வரதுக்கு. அங்கேருந்து நடந்தே வந்தேங்க பிள்ளையை தூக்கிக்கிட்டு. வந்து பார்க்குறேன், அவள் அப்போ தான் கடைக்கு போயிருக்காளம்மா, பிள்ளை மட்டும் இருக்குது, துணியெல்லாம் அங்கே தான் இருக்குங்க மேடம். ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்டாருங்க மேடம். கேட்டு சரின்ட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாம்பழமாக வாங்கி சந்தைக்கு காயெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. நான் துணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மேடம். கிரிக்கெட் விளையாடிட்டு வராருங்க. நீ எதுக்குடி அவங்க வீட்டுக்கு போகிற? அடுத்தவங்க வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு. அடுத்தவங்க வீட்டில் நான் அதே கேள்வி நான் கேட்குறேன். அடுத்தவங்க பொண்டாட்டி வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன் நான். அடுத்தவங்க பொண்டாட்டி வீட்டில் உனக்கு என்ன வேலை? அவள் வீட்டுக்கு நீ எதுக்கு போன? எதுக்கு கழட்டி வச்சுருந்தேன்? என்னை எதுக்கு இப்படி கேட்ட அப்படின்னு கேட்டாங்க மேடம். என்ன செஞ்சாருங்கன்னா வந்து எதுக்கு அடிச்சாருங்க மேடம். நைட்டியெல்லாம் கிழிச்சாருங்க மேடம். கிழிச்சு அடிச்சாருங்க. அடிச்சு இப்படி எடுத்துகிட்டு போனாருங்க. போயிருக்கும்போது சட்டையை பிடிச்சிட்டேன். சட்டையை பிடிச்சல ஒரே குத்து இந்த இடத்துல குத்தி கண்ணு அப்படியே பெருசாக வீங்கிடுச்சு மேடம். 5 நிமிஷத்துல திருப்பி என்ன ஆச்சுங்க மேடம், அப்படியே குத்துல கண்ணு பெருசாக வீங்கி கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்காரோட இருக்கேன்? வீட்டுக்காரு கூட தான் இருக்கேன். இருந்தாலும் இவங்க போயிட்டு வரதெல்லாம் எனக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. அது வச்சு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை ஒன்று எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. நான் போகலை, நீ யார் பார்த்துட்டு இருந்தா? அவங்க பேரை சொன்னேன்னா அவங்க கூட போய் சண்டை போட்டுடுறாருங்க. நீ அப்போ எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு தெரியா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். அதனால நான் எதுவுமே இது நினைக்கலைங்க மேடம். நான் பாதி பேர் சொல்கிறதே. திடீர்னு வந்திருக்கேன். ரொம்ப சண்டைங்க மேடம். இவளால ரொம்ப சண்டைங்க மேடம். என்னம்மா உங்க பேரு? ஜெயந்தி. என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் அவங்களே சொல்லியிருப்பாங்களே, என்ன பிரச்சனை சொன்னாங்க. அது உண்மைதானா? உண்மைதான். ஏம்மா? ஒரு குடும்பமா இருக்காங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு. குடும்பத்தை போய் நான் கெடுக்க கிடையாது மேடம். அப்புறம் நான் 5 வருஷமா அந்த ஊர்ல இருந்தேன். நான் மாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இவ எனக்கு ஃப்ரெண்டு தான். இவ மூலியமா தான் இவங்க வீட்டுக்காரர் எனக்கு தெரியும். நாங்கள் யதார்த்தமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மொத்தம் இவ வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீ பேசுறது மற்றவங்க 4 பேர் தப்பாக பேசுகிறாங்கன்னு அப்போ என் பிள்ளை மேலே அடித்து சத்தியம் பண்ணோம். உன்னை வச்சு தான் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியும், மற்றபடி உங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் தப்பாலாம் பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவள்கிட்டையும் பேசுறதுக்கு கிடையாது, உங்கள் வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது. அப்புறம் ஒரு நாள் உங்கள் மாமியை வந்து ரோட்டில் நின்று சத்தம் போட்டாங்க, என் பையன்ட்டு நீ பேசிகிட்டு இருக்கியாமே அப்படின்னு. ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மேடம். பேசுறது இல்லைன்னு இல்லை, அன்னைக்கு நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வந்தா. வாங்கிட்டு பிடிங்கிட்டு பண்ணா அவர்கிட்ட பேசும்போது. இவங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணா இவங்க வீட்டுக்காரர் தான் இவங்க கேட்கணும். வீட்டுக்காரர் தப்பு பண்ணா அப்ப நீங்க அதுல இன்வால்வ் இல்லையா? என்னுடைய வழிகட்டை அவர் வந்து பேசினா நீங்க பேசிடுவீங்களா? அப்ப அவர் தப்பு பண்ணா நீ அதுக்கு உடந்தையா இருப்பியா? இது தப்பு இல்லாமா? அவரை நீ இடம் கொடுக்காம அவர் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுவாரு? எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அப்ப இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி தெரியல உனக்கு? உடம்பு சோத்து ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு நான் போகல மேடம். அப்புறம் அந்த திருப்பூர்ல 5 வருஷமா தான் இருக்கிறப்ப எத்தனை பேர் என் வீட்டு வந்து இருமா பேசட்டும் இரு. அம்மாடி ஜெயந்தி, நான் சொல்றது கேளு. எப்பவுமே வந்து ஒரு துணை வந்து ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் எனக்கு ஒரு பெண்ணை தனியா வாழ விடுவாங்களா? வேலைக்கு போனாலும் டாக்டர் சூப்பர்வைசர் தெரிஞ்சு போகணும், தெரிஞ்சு போகணும். இத்தனை டாக்டர் எப்படி மேடம் தாயிங்க அப்படி நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். அவ சொல்றது 100% வாஸ்தவம். ஏதோ ஒரு ஆம்பளை கூட இருந்தா
பாதுகாப்பு கிடைக்கிறப்ப அவ போய் விழுந்துட்டான். இல்லைங்க மேடம், முன்ன ஒருத்தவங்க வந்து கதவு தட்டி நான் சப்போர்ட் பண்ணிருமா. இவங்க வீட்டுக்கு எனக்கு ஆறுல வந்த பிறகுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கு. அதுக்கு நீ இன்னொரு குடும்பத்துக்கு எடுக்கலாமாமா? எத்தனை பாக்குறோம் தனியா ஒரு பொண்ண வாழ விடுறது இல்ல. ஜெயந்தி, நான் பாரு உன்னை வந்து தப்பான பொண்ணுன்னோ இல்ல நீ தப்பானவள்னோ எதுவுமே நான் சொல்ல மாட்டேம்மா. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். தப்பு யார் பக்கம் வேணா நடக்கலாம். ஆனா என்னன்னா நம்ம ஒரு தப்பு நடக்கிறதுன்னு தெரியும் போது அதுல இருந்து நம்மள கட்டுப்படுத்திக்கணும். வந்து இவளுக்காக அவ்வளவு வேதனைப்பட்ட கூட பழகிட்டு அவளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற இத்தனை நாளைய மனசுக்குள்ள நான் வேதனைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அப்புறம் ஏமா பண்ணீங்க? அப்புறம் ஏன் பண்ணீங்க? 2 கேள்வி கேட்டு போனா மேடம். ஒன்னும் நடு தெருவுல நிக்க வைப்பேன், ஒன்னும் கஷ்டப்பட வைப்பேன்னு கேட்டு போனா மேடம். ரோட்ல நின்று ஒரு ஆம்பளைக்காக 2 பொண்ணுங்களை சண்டை போடுங்க. உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. புரியணும், நமக்கு பிடிச்சதை பண்ணறதை விட எது சரியோ அதை தான் நம்ம செய்யணும். 1 மணிக்கு 2 மணிக்கு வருவாருங்க மேடம். அது நான் நல்லா தூங்கிடுவேன் மேடம். கதை திறக்கலன்னு வச்சுக்கோ, இதுக்கு தாண்டி வரல உன் வீட்டுக்கு வரமாட்டேன், அதனாலதான் அங்கேயே எங்கன்னா தங்கினாலும் உசுர வாங்குற அப்படின்னு பாருங்க. வெளியே வந்து படுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுங்க. இவளால அந்த பொண்ணுட்ட டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்க, ஓகே உங்களுக்கு. அப்புறம் அவ ஒரு விஷயம் பண்ணட்டும், தனியா இருப்பால, 2 பசங்க இருக்குல்ல, அவ கதவு யாராவது தட்டுவாங்கன்னு அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணட்டும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாதுங்க மேடம். அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்னு இவளால மேடம் என்ன அவ்வளோ கேள்வி கேட்டாருங்க மேடம். இவளாலதான் என்ன கேட்டது அந்த கேள்விலாம். நீ ஜெயந்தி வீட்டுக்காரனை வச்சிருக்கடி, அதான் நான் சொன்னேன். நான் அவன் வீட்டுக்காரனை வச்சிருக்கேன்னா அவன் இல்லை என் வீட்டுக்காரனை வச்சிருக்கானா போய் கேட்டு வாப்பா அப்படின்னு. குடிச்சிட்டு அவ்வளோ கேள்வி என்ன கேட்டாருங்க மேடம். அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன், அவனெல்லாம் வச்சிருந்தானே இவன் எதுக்கு மேடம் வச்சுக்கிறது என்ன? என்னதுமா எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்ல. என்னது அப்படின்னா? இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டது நல்லாதான் பாத்துக்கிட்டாருங்க. இவ வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதி. இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் குறைவாங்க சார். வணக்கம். யாருங்க அது? இது யாரு? பேரு தெரியல, சொல்ல தெரியல எப்படி சொல்றதுன்னு. எதுக்கு தம்பி, எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க? ஊர்ல இருக்கிறது பொம்பளைங்களுக்கெல்லாம் நீங்க காவல் இருக்க முடியுமா? அவ வீட்டுல யாரோ கதவை தட்டுறா, அதனால நீங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் கதவை தட்டுறதுல சொல்றா. அப்ப நீங்க என்ன காவல்காரனா? அம்மா யதார்த்தமா தான் பேசுனது. சரி, கதை கட்டினா என்ன பண்ணணும்? வெளியே வரணும். பாருங்க, ஒரு விஷயம் சொல், அது உண்மையாக்கிட்டீங்கல்ல. அது உண்மையா ஊரை நம்ப வச்ச தம்பி ஒரு விஷயம் பா. ஒருத்தரை பார்த்து அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர்கிட்ட வந்து தப்பான ஒரு கதை கட்டியாச்சுன்னா, உங்களுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல இருக்கலைன்னா, அந்த பொண்ணை வந்து தங்கச்சியா மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு உறவு வச்சுக்கவே முடியாது. நோ வே. ஏன்னா மனசுல ஒரு களங்கம் இருந்திருக்கு. இந்த பொண்டாட்டிக்கு வந்து ஆண்டனா மாதிரி அப்படி தெரியும். புருஷனோட பிஹேவியர்ல, நீங்க பாக்குறது பார்வையில, நீங்க பேசுறது பேச்சுல, உங்க நடவடிக்கையில அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உறுத்திட்டு இருந்திருக்கு. அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அவ சொல்லிட்டா, அதை சாக்கா வச்சுட்டு நீங்க வந்து உடனே உறவு கொண்டாடிட்டீங்க. எத்தனை வீடுக்கு காவல் காப்பீங்க நீங்க? ஆளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? என்னாச்சு உங்க கையில? அதான் மேடம், ஞாயிற்றுக்கிழமை விழுந்துட்டு வந்துட்டாருங்க மேடம். வந்துட்டு இப்ப இப்படி அடிபட்டு இருக்கு. ஆமா, விழுந்து இது அடிபட்டு வந்தேன். அம்மனி நம்மளை கவனிக்கிறதோட அண்ணன் கல்யாணத்துக்கு போறதுக்கு அவங்க மும்மரமா போயிட்டாங்க. சோ அப்ப நீங்க இன்னொரு அம்மனியை தேடி போயிடுவீங்க? போவே இல்ல, அப்பன்னு நான் வீட்டுல தான் கிடந்தேன் மேடம். வந்து அடிபட்டு வந்திருந்தாரு, நல்லாதான் பாத்துக்கிட்டேங்க மேடம். மதியம் போன் போட்டு என்ன ஆச்சுன்னு, எனக்கு எதுக்கு போன் போடுற, நீ யார் விசாரிக்கிறதுக்கு நான் கேட்டேங்க மேடம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்க. நல்ல இல்லைன்னா அப்ப நான் ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கேனா மேடம்? என் வீட்டு நான் போயிட்டு இருக்கேனா?
என்ன நல்லா இல்லைன்ட்டு அவ்வளோ கேள்வி. ஒன்றும் நடுத்தருவில் ஏன்டி ஒன்னால தாண்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான், விட மாட்டியான்னு கேட்குறேன். ஒன்றும் கஷ்டப்படுவேன்னு பேசுகிறான். ஒன்றும் நீ கஷ்டப்படுவடி, ஒன்றும் நிப்படி, மண்ணோட மண்ணாதான். சரி ஒரு விஷயம் பண்ணுங்க ஜெயந்தி, புருஷனை கல்யாணம் பண்ணிங்க, அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, கூட்டிட்டு போங்க, நல்லா பாத்துங்க. சாதனை சாதனை பெண்மணின்னு விருது கொடுக்கலாம், பாரதி கண்ட புதுமை பெண்ணு விருது கொடுக்கலாம். என்னப்பா நியாயம் பேசுறீங்க? சம்மதிச்சாங்களா? என்ன சம்மதிக்கிறது? என்ன சம்மதிக்கிறது? பிரச்சனை இல்லைன்னு அது எப்படி ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும்? மேடம் எழுதி கொடுத்தாருங்க மேடம். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, சட்டப்படி மனைவி சம்மதிச்சாலும் எந்த நிமிஷம் அவ சம்மதிக்காம இருக்காளோ, எந்த நிமிஷம் அவளை எதிர்க்கிறாளோ, அப்போ இது குற்றமாகும். குற்றமா? அது எனக்கும் தெரியும். சரிங்களா? தெரிஞ்சு பண்ணுவீங்க. போவே இல்லையே. தெரிஞ்சு குற்றம் பண்ணுவீங்க. இருந்தீங்களா? இருங்க. எனி டைம் நான் போயிருந்தேன், எனக்கு வேலை அதான், எனக்கு வேலை. போகாத இருந்தீங்களா? அன்னைக்கு ஏன் வாழை இதுவும் வாங்கிட்டு வந்து, மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்து ராதிகா ஒரு நிமிஷம். நீங்க பண்ண தப்ப அவர் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? 2 புருஷன் வச்சுக்கலாம். அப்ப நீ பண்ண போறியா? ராதிகா 2 புருஷன் வச்சுக்கட்டுமா? இதே நியாயம் பேசுவீங்களா அப்போ? அப்ப ரோட்ல யார்ட்டா நின்று பேசினா நம்ம கதை கட்டி விட்டுறதா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கதை கட்டி விட்டுனா நான் அதை அப்படி பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணோம். அதை விட்டுட்டு சும்மா அவங்க கூட போய் வாழக்கூடாது. அப்ப யாரு கூட கதை கட்டி விட்டாலும் நீங்க அவங்க கூட வாழ்ந்துருவீங்களா? எங்க சான்ஸ் பாக்குறாங்க. ஒருத்தர் அதை புடிச்சுக்கிறாருங்க மேடம். யாராவது என்ன தப்பா பேசினா அந்த தப்ப வந்து உண்மையாக்க மாட்டேன், அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவேன். நான் சொன்னேன்னு இவர் செஞ்சுட்டேன்றாருங்க மேடம். அப்ப இவரும் தான் சொன்னாரு, அவ வீட்டுக்காரனை வச்சிருக்கேன் அவனை வச்சிருக்கேன்னு சொன்னாரு, நான் செஞ்சுட்டேன் மேடம். பண்ண முடியாதுப்பா, பண்ண முடியாது. சரி புருஷன் வந்து சந்தேகப்படுறாங்க. முன்னாடி போய் ரோட்ல போய் நின்றுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தேனா? சரி அவதான் வெளியே நின்று கத்தினா, சீப்பா பிஹேவ் பண்ணா, உங்களை மானத்தை வாங்கினா, நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அவளை கூட்டிட்டு வச்சு இவன் தங்கச்சி மாதிரி, புரியுதா? இன்னொரு வார்த்தை பேசின நீங்க தலை நிமிர்ந்து தைரியமா பேசிருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு வார்த்தை விட்டு இருக்க மாட்டான். அப்ப கூட நான் அதை சொல்லல மேடம். ஏன்னா அந்த ஆம்பளைக்கு இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிறதுங்கிறது வந்து அது 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 வந்து அந்த ஆம்பளை நிறைய பார்த்தாச்சு. அது அது ஒரு கிக்கு. நல்லபடியா 2 குழந்தைங்க இருக்கு, எப்படிங்க இன்னொருத்தர் உள்ள வர விடுவீங்க? அவதான் அறிவு கெட்டத்தனமா ஏதோ பண்ணான்னா அவளை திருத்தணும் நீங்க. அதை விட்டுட்டு அவ சொன்ன பொய்யெல்லாம் உண்மையாக்கிடுவீங்களா? இருக்கிறது 2 பிள்ளைங்களே வளர்க்கறதுக்கு இது இல்லை, அவ்வளோ கஷ்டம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த காலத்துல பத்துறது இல்லை. இதுல 2 பொண்டாட்டி 4 பசங்க வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? இவ சண்டை போட்டா அங்க, அவ சண்டை போட்டா இங்கேவா? ஒர்க் அவுட்டே ஆகாது தம்பி. நீங்க செய்யறது தப்பு, அதை உணர்றீங்களா? நீங்க செய்யறது தப்புன்னு உணர்றீங்களா? நான் செய்யறது தப்புன்னா எப்பயோ உணர்ந்தேன். அப்ப அதுல ஆனா சான்ஸ் கிடைக்கல. என்ன சான்ஸ் கிடைக்கல? நான் வேலைக்கு போறது ஒரு வாரம் நைட்டு, ஒரு வாரம் பகல். சரி. நான் கான்ட்ராக்ட் போறதுனால எப்போனாலும் போவேன், எப்போனாலும் வருவேன். சரி. இந்த டைம்னு சொல்ல முடியாது. சரி. திடீர்னு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். சரி. 11 மணிக்கெல்லாம் வந்தானா அப்ப நீ அவ வீட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்ப நான் தான் கம்பெனில இருந்து வரும்போது கேட்கும்போது அங்க இருந்து வரும்போது நிம்மதியா இருக்க நம்ம வீட்டுல. இப்ப நிம்மதியா இருக்கீங்களா? இப்ப நிம்மதியா இருக்கீங்களா? மேடம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். இப்ப 2 பொண்டாட்டி வச்சிட்டீங்க, அவ சொன்னதுனால நீங்க இன்னொரு பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. இப்ப நிம்மதியா இருக்கீங்களா? நிம்மதியா இல்லாம தான் உளுந்தது. அதேதான், ஒருத்தருக்கு மேல உறவுகள் வச்சிருந்தா என்ன ஆகும்னு காமிச்சிடுச்சுல. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு ஃபேமிலி ஏன் அந்த தாலி ஊரை கூட்டி, சொந்தம் பந்தம் நண்பர்களை கூப்பிட்டு எதுக்கு தாலி கட்டுறோம்? எதுக்கு அந்த ஒரு அந்த அக்னிக்கு முன்னாடி இல்லைன்னா ஒவ்வொரு அவங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஏன் பண்ணுறோம்? நம்ம வந்து ஒன்றா வாழ போகிறோம், இவர் தான் எனக்கு வாழ்க்கை துணை, இவர் தான் எனக்கு வாழ்க்கை துணை, கஷ்டமோ நஷ்டமோ சண்டையோ என்ன பிரச்சனை இருந்தாலும் துக்கமோ சந்தோஷமோ நாங்கள் ஒன்றா இருப்போம்னு ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டோட வாழறோம். அதை எப்படி ஒருத்தருக்கு துரோகம் பண்ண தோணும்? அதை எப்படி இன்னொரு உறவை ஏற்படுத்திக்க தோணும்? எனக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கு அப்படின்ட்டு போறாரு. எவ்வளோ நல்லா இருந்தது உங்க வாழ்க்கை. அவ சொல்லிட்டு இருந்தா எவ்வளோ லவ் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணி, எவ்வளோ அழகா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எவ்வளோ அழகா அந்த குடும்பத்தை கொண்டு வந்தீங்க எல்லாம் சொன்னாவ. அவ்வளோ பெருமையா இருந்தது கேட்கறது. இது பாருமா, நீ வெறும் வந்து
ஒரு டூல் தான், ஒரு பொருள் தான். அப்படிதான் அவர் அவனை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வைஃப் மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. அவள் சந்தேகப்பட்டா அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அவளை ஒரு இது பண்ணுங்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணியிருக்காரு. அவளை அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ அதுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா அவளோட கஷ்டம் என்னது தெரியுமா உங்களுக்கு? மரியாதை கிடையாது. ஒரு தனி பொண்ணா வாழறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்க போய் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னப்போ அவ அதுக்கப்புறம் வரப்போறது பிரச்சனைகளை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான். உங்களால இன்னும் அதிகம் தான் பிரச்சனை. மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தான், அதுவும் இல்லாம பண்ணீங்க. மனைவிங்கிற ஸ்தானத்தை அவளுக்கு கொடுக்க முடியுமாங்க உங்களால? என்னைக்குமே கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்தாலும், நீங்க மன ரீதியா கொடுத்தாலும் இந்த சமுதாயம் அவளுக்கு அந்த இடமே கொடுக்காது. ஏன்னா அவன் மனைவி கிடையாது. உங்களுக்கு சட்டப்படி தார்மீகமா ஒரு மனைவி இருக்காங்க. ஜெயந்தி, கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீ வீக் ஆயிட்ட. உன்னை யூஸ் பண்ணுறதுக்கு நீ அவருக்கு இடம் கொடுத்துட்ட. அவர் மனைவி குழந்தைங்க மேல இருக்கிறது அன்போ உங்ககிட்டயோ உன் குழந்தைங்கள்ட்ட காமிக்கவே முடியாது, இருக்காது. எப்படி இருக்கும்? உன் பொண்ணுக்கு என்ன வயசாச்சுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜெயந்தி. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் ஒரு 4 வருஷம் யோசிச்சு பாரு. அவளுக்கு பாதுகாப்பு வேணும்ல. உனக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் குழந்தை? அவர் அப்பாவா உன் பொண்ணுக்கு? புரியுதா ஜெயந்தி நான் சொல்றது? 9 வருஷம் தனியா வாழ்ந்திருக்கியா? உனக்கு என்ன அப்படி ஒரு கட்டாயம்? தான் நான் யோசிக்கிறேன். அப்படி 9 வருஷம் தனியா வாழ வேண்டிய கட்டாயம் என்னது உனக்கு? ஏன் இன்னொரு வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்துக்கல முன்னாடியே? தோணல. சொல்றா பாத்தீங்களா, சூப்பர்வைசருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கா. அடுத்தது வந்து தனியா இருக்கா. இதை விட ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன் இருக்க முடியாது. ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட். இது பாருமா, நீ வந்து பயந்து அழுது போய் தைரியத்தை விட்டேன்னா உன் குழந்தைக்கு நீ பாதுகாப்பே கொடுக்க முடியாது. நீ வந்து நெருப்பு மாதிரி இருக்கணும். தைரியமா இரு. ஓகே? அவர்கிட்ட see you bye சொல்லிட்டு போ வழியில. இன்னும் உங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, சரிங்களா? மனசு வரல? நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? இருமா நீ ரொம்ப பேசிட்ட, கொஞ்சம் பேசாம இரு. என்னாலதானே பிரச்சனை. நான் வேணா விலகிக்கிறேன். விலகிக்கிறேன்ல, விலகிதான் விலகிக்கிறேன். என்னால இனிமே அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர. இன்னும் அவரை மீட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம உன் குழந்தைங்க 2 பேருக்கும் நல்ல வளர்ப்பு கூட. தைரியமா வாழ். இது பாரு, தலை நிமிர்ந்து வாழ். நீ பண்ணது பெரிய இதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணா எப்ப வேணா அது நடக்கலாம். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்க. அவர் வந்து பொண்டாட்டி இருக்கும் போதே உங்கூட வந்து குடும்பம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வைக்கப்படணும். நீ புருஷன் இல்லாம இருக்க. அவர் நான் தான் கட்டாயப்படுத்தி என் கூட நான் இருக்க வச்சேன். அவர் மேல எந்த தப்பு? அவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவரோ ஒரு கெட்டவரோ அதெல்லாம் தெரியாது மேடம். சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? சர்டிபிகேட்லாம் கிடையாது. நான் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தரோட என்னோட பண்ண முடியும்? நான் தான் கட்டாயப்படுத்தி. நீங்க கட்டாயப்படுத்தினா அவர் வந்துடுவாரா? நான் செஞ்ச தப்பா அன்னைக்கு யோசிக்கல. இன்னைக்கு யோசிச்ச பிறகுதான் தெரியுது அதோட கஷ்டம். குழந்தைய பாத்துக்கோ. உன் பொண்ணை பத்தி தான் எனக்கு கவலை. நான் பாத்துக்கோ. 11 வயசாச்சு. கண்டிப்பா. அவ வந்து வீட்டுல வந்து சண்டை போட்டுருக்க. அந்த பொண்ணு இதெல்லாம் பாத்துருக்கோம்ல. என் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் எவ்வளவு கஷ்டம் அது தெரியாதுன்னு இல்ல. என் பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எவ்வளவு அநியாயம் நீ பண்ணறது, எவ்வளவு அநியாயம் நீ பண்ணறது. அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கோ, ஆம்பளை இல்லாம நம்ம வாழ முடியாது, அது மாதிரி நம்ம வாழறதுக்காக இன்னொருத்தர் குடும்பத்துக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே அதை நினைக்கும். பாவம். குழந்தைய நல்லா பார்த்துப்பியா? இன்னும் அவர் பக்கத்துல விட விடாது. அந்த பக்கமே போக கூடாது. நீங்க புரியுதா? அவங்க பக்கத்துல நான் போல மேடம். என்னால அசிங்கமாயி போச்சு. உங்களால அசிங்கம் ஆகலைங்க. குழந்தைக்கு அவங்க பாத்துப்பாங்கங்க. அவங்க குழந்தைய நீங்க பெக்கல அவங்க பாத்துப்பாங்கங்க. அவங்க பாத்துப்பாங்கங்க. நீங்க அப்பா எல்லாம் கிடையாது, சரிங்களா? பெத்தவாவா, அவளுக்கு உங்க பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. அவ பாத்துப்பா. 5 வருஷம் நீங்க எல்லாம் பெலத்தல அவளை. நீங்க இல்லாம தான் அவ வாழ்ந்தா. 9 வருஷம், 5 வருஷம் இல்ல 9 வருஷம் வாழ்ந்திருக்கா.
உங்க இவ்வளோ சின்ன இதை விட 10 வருஷம் முன்னாடி எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்திருப்பா அவ. சமாளிக்கல? உங்களோட இருக்கிறத விட தனியா இருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு மரியாதை. அதான் அவளுக்கு பாதுகாப்பு. கிளம்புமா, கிளம்பு. இனிமே நோ கால்ஸ், ஒரு ஃபோன் கால் பண்ணக்கூடாது, சரியா? யாராவது ஏதாவது ஒன்று தப்பா பேசினா நல்லா திருப்பி சொல்லு. மேடம் எனக்கு ஃபோன் போட்டு திட்டுறா மேடம், அங்க போயிட்டு வந்து இங்க போயிட்டு வந்து. ஜெயந்தி, நான் அவங்கள கூப்பிடக்கூடாது. அவங்க கஷ்டத்தை யோசிச்சு பாரு. நீ உன் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறத இன்னொரு பொண்ணோட போய் உன் புருஷன் வாழ்ந்திருந்தா உனக்கு எவ்வளவு கோவம் வரும்? வருமா வராதா? அவ எப்படிமா புருஷனை பங்கு போட்டுப்பா? இட்ஸ் நாட் ஃபேர். ஓகே, குழந்தைய பார்த்துக்கோ. அவங்கள விட்டுடுங்க தம்பி ப்ளீஸ். அவங்க வாழ்ந்துக்கிட்டும். அவங்க புள்ள இப்போ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கு நம்ம சமுதாயம். தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாது. பாதுகாப்பு கொடுக்குறேன், வாழ்வு கொடுக்குறேன் நல்லா சொல்லி போய் அவங்களை இன்னும் அவமானப்படுத்தாதீங்க. புரியுறதுங்களா? உங்க மனைவி இருக்காங்க, அவங்களோட உங்க குழந்தைங்களை பார்த்துட்டு நல்லா வாழ பாருங்க. அம்மாடி, யாருக்கு வேணா தவறு நடக்கலாம். ஒருத்தரை நச்சு பிடிங்கிட்டே இருந்தா அப்படிதான் போன்னு தோணிடும் மனசுல. அதான் அவருக்கு நடந்திருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயா விடு, நம்பிக்கை வச்சேன் மேடம். எல்லாத்துலயும் ஏமாத்திட்டாருங்க மேடம். ஒண்ணுத்துல கூட இல்ல, எல்லாத்துலயுமா. வேற என்னை பத்தி எதுவுமே தப்பா யார்ட்டும் சொல்லவே இல்ல. நீ பண்ணது என்ன வந்து மேடம் போறேன் மேடம். என்ன நீ செஞ்ச தப்பு உன் தலையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்கிட்ட. நான் செய்யலக்கா, இதான்க்கா செஞ்சேன். மேடம் இததான் சொல்றேன் மேடம். அததான் ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இதே ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியாதானே மேடம் கேக்குறாங்க. அவங்ககிட்ட கூட வாங்கிட்டு போய் நான் வீட்டுல கொடுத்தேன். காசு அப்புறமேட்டு தரேங்கான்னு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் போய் கேட்டிருக்காங்க. நான் மறந்துட்டேன். கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே என் கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சு. நீ எதுக்கு அவட்டெல்லாம் போய் பேசுற என்னன்னு, நீ அவ வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு போறேன்னு சொன்ன உடனே யார் சொன்னாங்க? இன்னொரு ஆள் சொன்னாங்க. ரொம்ப போர் அடிக்கிறது தம்பி. சொன்னோம்னா எனக்கு இதெல்லாம் கடைசியில அவங்க சொல்லவே இல்லைன்ட்டாங்க. எனக்கு கேட்கவே வேண்டாம் தம்பி. பாட்டம் லைன் இஸ், நீங்க உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணி மேடம். இந்த ஒரு உண்மையை சொல்ல, கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே தாலி கூட பிரிச்சு போடல மேடம். தனி கொடுத்துன்னு வச்சாங்க. அவ இழுத்தான்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டு இருந்தா. இன்னொருத்தி வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். நான் போய் அவளை கூப்பிட்டேன் மேடம். நான் போறேன், செருப்பு வெளியே இருக்கு, அவரு உள்ள இருக்காரு. கதவு தட்டுறேன், அப்புறமா வெளியே வந்தாரு. நான் கதவு தட்டவே தானே வெளியே வந்தேன். என்னை பாத்தியா வீட்டுக்குள்ள பாத்தியா? நான் வந்துட்டேன். ஒத்துக்கிட்டாரு. நான் தெரியாது செஞ்சுட்டேன்டி விட்டுறி அப்படின்னாரு. அப்படிலாம் செய்யவே இல்லை. நான் வந்துட்டேன் வெளியே. ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? என் மேல சத்தியம் பண்ணுங்க. ஒத்துக்கவே இல்லை. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தானே உள்ள போயிட்டு தானே வந்தீங்க. அவளும் அப்படியே இல்லைன்னு இது பண்ணாங்க மேடம். 3 மாசம் கூட ஆகல மேடம். அதுக்குள்ளே அவ வீட்டுக்குள்ள செருப்பு சரியாதான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கண்டன்னு கட்டுறாரு. அப்படி எவ்வளவு நாள் நீ காவல் காக்க முடியும் இருக்கு? விட்டுறேன் பேசாம. இதான் மேடம், இவங்க தான் மேடம் சொல்றாங்க. நான் தான் அப்ப இல்லாத இருந்தேன். அது மாதிரி இருக்க கூடாதுன்னா 2 வருஷமா அமைதியா கொஞ்சம் வீட்டுல எவ்வளவு கண்டிஷன் பண்ணி பார்த்தேன். ஒரு வாட்டி அவருக்கு அது ஒண்ணு பொண்டாட்டி சாவு கடைகள் இருந்தாலே விட்டுருவோன்னு கொஞ்சம் கூட நினைக்கல மேடம். அப்போ கூட ஒரு சொட்டு கண்ணீர் வரல மேடம். அவர் என்னதான் திட்டினாலும் வந்து அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வந்து இப்படி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இதுலதான் அப்ப என்னோட அவ உனக்கு முக்கியமா போயிருச்சா? ஏமா இந்தம்மா போன் போட்டேன், இந்தா சேர்த்துக்கோ, வந்தாருன்னா சேர்த்துக்குமா, எனக்கு வேண்டாம், இவர் வேண்டாம் தான் சொல்லி அதான். நீ என்ன சொல்ற? ஒத்துக்கிட்டேன்னு அதான். இப்ப நீ என்ன சொல்ற? எனக்கு புருஷ வேண்டும் மேடம். அவரு என்னன்னா எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்றாருங்க மேடம். அன்னைக்கு கூட சொல்றேன், ஏங்க என்னோட அவ முக்கியமா போயிருச்சான். ஆமா அப்படின்றாருங்க மேடம். அவதான் விட்டுட்டு போயிட்டால என்னன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவதான் ஒன்னும் அது மனசப்பட்டு பேசிட்டே இருந்தா. நிஜமாவே உனக்கு புருஷன் கூட வாழணுமா? அவர் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? எனக்கு ரொம்ப அவர் செஞ்ச தப்ப மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. என்ன இந்த மாதிரி யாருமே பார்த்தது இல்லை மேடம். ரொம்ப பாத்துக்கிட்டாரு மேடம். நான் அதனாலதான் விட்டுட்டு போகல மேடம். அப்படி வந்தாலும் 10 வாட்டி இவருக்கு அடிபட்டு இருக்கும்போது கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன் மேடம். அவ போன் போடும்போது அவ சொல்லி எனக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போல. அவ போயாச்சேம்மா, அவளை விட. அந்த பிரச்சனையில என் சந்தோஷமே போச்சு மேடம். இப்ப நான் கேட்கறது உங்ககிட்ட ஒண்ணுதான், புருஷனோட வாழணும்னு நினைக்கிறியா? ஆமாங்க மேடம். அவர் மேல உயிரே வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அவர் பண்ண தப்பனால மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியும். மறுபடியும் குத்தி காமிக்காம இருப்பியா? அதெல்லாம் குத்தி எல்லாம் காமிக்க மாட்டேன் மேடம். ஷுவர்.
உங்களால் வாழ முடியுமா அவளோட? நான் முடியாதுமா. வேண்டாமாவா? ஆனால் குழந்தைங்கள வேண்டாமா? குழந்தைங்க வேணும் எனக்கு. அது எப்படி குழந்தைங்களை கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? அவரு ஒரு நிமிஷம், எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் இன்னொரு பொண்டாட்டி தேடி போவீங்க, பொண்டாட்டி வேண்டாம், அவள் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணாளா? இன்னொருத்தங்க கூட போனாளா? வேண்டாம் சொல்கிறீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டு அவளை வேண்டாம் சொல்கிறீங்க. நிஜமாவே பாசம் இல்லையா உங்களுக்கு மனைவி மேலே? இருந்துச்சு. இப்போ இல்லை. அப்போ அவளுக்கு எப்படி உங்கள் மேலே இருக்கும்? நீங்கள் தான் இன்னொருத்தர் கூட 2 பொண்டாட்டி வச்சுட்டீங்களே, அப்போ அவளுக்கு எப்படி, அவளால் எப்படி மன்னிக்க முடியறது? இப்போ பாதுகாப்புக்காக சேர்த்துக்கிறாங்க, கொஞ்ச நாள் அந்த பாதுகாப்பு தேவைப்படாது, நான் பசங்க தலை தூக்கிடுவாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம திட்டினாலே கேள்வி கேட்குறதுங்க. நீ யார் என்ன திட்டுறதுக்கு? நீ என்ன அப்பாவா? நீ தான் என்னை பெத்தியா கேட்பா. நாளைக்கு அந்த பொண்ணு யார்கிட்டையாவது பேசினா நீங்கள் திட்டக்கூட முடியாது. ஏன்னா அம்மாக்காரி அப்போ என்ன சொல்லுவான்னா, நீ ஏன் என் பொண்ணை அதட்டுற கேட்பா. உங்கள் பசங்க என்ன சொல்லுவோம்? எங்கே போயிருந்தப்பா அவ்வளோ நாள் எங்களை விட்டுட்டு? எங்கள் அம்மா வாழ வச்சல, இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு தேவையில்லை சொல்லும். அவருக்கு என்ன பிரச்சனை? என்னைக்கா இருந்தாலும் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு இருப்பா. இப்போ என்ன பிரச்சனைங்கன்னா, இது மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாருங்க மேடம், நீங்க என்ன கேஸ் கொடுத்து பாரு, எதனா பண்ணி பாரு, 2 பேரையும் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னாருங்க மேடம். 2 பேரை விட்டுட்டு இப்போ இருக்க முடியுமா? இப்போ கை காலெல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளோ வேண்டாம். ஒரு நீ நாளைக்கு விழுந்தாலே பார்க்கறதுக்கு ஆளு தேவைப்படும். விட்டா 2 பேரையும் விடுவாராமா, இல்லைன்னா விட மாட்டாங்க. பார்த்தாங்க, சூப்பரா பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தாங்க. இல்ல நான் என்ன நிறைய சொல்றேன், நல்லா பார்த்தாங்க. என் மூக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கும் போது நான் தானே பார்த்தேன், கால் உடஞ்சிருக்கும் போது நான் தானே பார்த்தேன். இன்னைக்கு பாக்கல, இப்ப ஏன் பார்க்க முடியல? இல்ல பாக்கல மேடம், பார்க்க முடியல. இப்ப நீங்க நல்லா ஜம்மன் உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப நீ இந்த தப்பு செஞ்சுட்டு சரியா? பாக்கல. நான் ஒருவேளை நமக்கு முடியாம யாராவது ஊட்டி தர வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இப்ப பொண்டாட்டி தான் இருப்பா. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஊட்டினாங்க, ஆபரேஷன் பண்ணி திங்கக்கிழமை காலைல விட்டுட்டு போயிட்டாங்க. மேடம் கல்யாணத்துக்கு நான் இந்த இதோட மதியம் வந்து ஆள் இல்ல கம்பெனிக்கு, நான் போயிட்டு வரேன். கம்பெனி போய் வந்து நான் தான் மேடம் காலைல 8 மணிக்கு கம்பெனி போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு வரேன். என்னை கேட்க 2 மணிக்கு அவட்ட காமிச்சிட்டு வரையான்னு கேட்டோம். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. அந்த நேரத்துல யாருமே இல்ல கம்பெனில. இத்தனைக்கு 2 மணிக்கு எங்க அண்ணனை வர சொல்லிதான் நீங்க கம்பெனிக்கு போனீங்கல்ல, அது அப்போ கல்யாணத்துக்கு போனா எந்த தப்பும் கிடையாது. நான் போகாம இருந்தேன்னா அந்த வேலையே போயிருக்கும். நீங்க போனீங்கல்ல, அது மாதிரி அவளுக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, அவ போனா. அதெல்லாம் குற்றமா சொல்லாதீங்க. நிக்குதுங்க மேடம், அதுங்களுக்கு துணை வேணும் மேடம். பிள்ளைங்களுக்கோசம் தான் மேடம் நான் இவ்வளவு தூரம் நின்று இருக்கேன் மேடம். நான் தான் அப்ப இல்லாத இருந்தேன், என் பிள்ளைங்க இருக்க கூடாதுதான் மேடம். இத்தனை வருஷம் 2 வருஷமா நான் இருக்கேன் மேடம். என்னாலதான் இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் அப்பயே என்ன பண்ணணும் பண்ணிருப்பேன்ல. அதான் சொன்னீங்களே, இங்க வந்துதான் சொல்ல தெரியுதா? விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, விட்டுட்டு போறேன் நீங்கல்ல, விட்டா 2 பேரையும் விடுவேன். ஏன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் போற வரைக்கும் நல்லா தானே இருந்த கூட? அப்பெல்லாம் சந்தோஷமா வந்த, எதுக்கு வந்த சந்தோஷமா? நல்லாதான் பாத்துக்கிறீங்க, நான் அதெல்லாம் சொல்லல. இந்த ஒரு கஷ்டத்தும் தான், வேற எதுவுமே இல்ல. நான் இந்த ஒண்ணுதான் என் பிரச்சனைங்க மேடம். சோத்துக்கு இதுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே. நானு வெளியே கூட்டு போறதுல நான் உண்மையும் சொல்லலையே. நல்லாதான் பாத்துக்கிறீங்க. வெளியே போனா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாம இருக்க முடியுமா முடியாதா? ஒரு பொண்டாட்டியோட இருக்க முடியுமா முடியாதா? இருக்க முடியும் மேடம். முடியுமா? ஆனா இது கூட என்னால இவங்க கூட இருக்க முடியாது. அப்புறம் இருக்க முடியும்னு சொல்றீங்க? ஆமா, இன்னொரு கல்யாணம் பண்ணாம நான் இருக்கேன். வாய் கூசாம நான் அவளோட வாழ மாட்டேன்னு சொல்றீங்களா? அந்த பசங்களோட கதி என்னங்க? 2 பொம்பளை பசங்களோட. அவளையும் சேர்த்துக்க சொல்லுங்க. நல்லா 2 பொம்பளை பசங்களோட கதி என்னது? கூட்டு போறேன்னு பாருங்க, 2 பேரையும் சேர்த்து வச்சு நல்லா குடும்பம் நடத்தப்பான்னு சொல்லுங்க. நல்லா சந்தோஷமா பாருங்க. இல்லைன்னா தனியா வாழறதுக்கு நீ தைரியப்படுத்திக்கணும் மனச, இல்லையா? அவர் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் ஒத்து போக முடியணும். ஏதோ ஒண்ணு உன்னால பொறுத்து இருக்க முடியுமா? இருக்க முடியல. இந்த பாருமா, பொறுப்புணர்ச்சி, அப்புறம் உண்மையான விஷயம், இதெல்லாம் பொண்டாட்டிட்ட நம்பிக்கை, இதெல்லாம் தானா வரணும். அதை நம்ம வர முடியாது. ஸோ அதனால ஒன்றும் இல்லைன்னா அவர் செய்யறதுக்கெல்லாம் நீ ஒத்து போய் பரவாயில்ல ஏதோ பண்ணிட்டு போறது, ஒரு ஒப்புக்கு ஒன்று இருக்கட்டும்னு வச்சுக்கணும், இல்லையா? வேண்டான்னு காய்த்தி விட்டுரு. என் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னா நான் 2 பேர் மேலேயும் கேஸ் கொடுக்குறேங்க மேடம். தனியாக வாழ்ந்துப்பியா? வேலைக்கு போவியா? நான் வேலைக்கு வைக்கிறேன் மேடம். இப்போ கொஞ்ச நாளைக்கு எப்படி இருப்ப? எங்க மாமியார் எனக்கு சப்போர்ட் இருக்காங்க மேடம். என் இவங்க அம்மா இவருக்கு சப்போர்ட் இருக்காங்களா கேளுங்க மேடம். எனக்கு இருக்காங்க. பார்த்துப்பாங்களா? பார்த்துப்பாங்க மேடம். என் நான் இருப்பேன் மேடம். நான் வேலைக்கு போய் நான் பார்த்துப்பேங்க மேடம். எங்க மாமியார் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்க கூடாது.
நான் சேர்த்துக்க மாட்டேன். கண்ணில் காமிக்க கூடாது பசங்களை, புரியுதா? ஓகே, பசங்களை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு. பசங்க நான் பார்த்துப்பேன். எப்படி அதெல்லாம் பார்த்தீங்க? கொடுக்க முடியாது. எப்படி நானே பார்த்தீங்க? வேணாங்கும்போது என் பிள்ளை எப்படி உங்களுக்கு உன் பிள்ளைன்னா உன் பிள்ளைனா உன அப்புறம் அது என்ன என் பிள்ளை? அப்ப என் பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி இல்ல. வேண்டான்னும் போது அப்புறமா பிள்ளை மட்டும் எப்படி? பிள்ளைலாம் அவ கொடுக்க உங்க புள்ள எல்லாம் சொன்னா உங்களுக்கு புள்ள இல்ல, அவ சொன்னாதான் உங்களுக்கு புள்ள. அது தெரியுமா உங்களுக்கு? அவ சொல்லணும் பொண்ணுட்ட, அந்த இதுதான் உங்க அப்பா என்ன. 10 நாள் அந்த ஒரு இல்லைன்னா இல்ல. இருந்து முடிஞ்சுதா அவ கைய மாத்தி காமிச்சிட்டானா அவ்வளவுதான். பெரிய அதுதான் பெண்ணோட பலம். இப்ப விட்டுட்டு வந்ததுல இருந்தா எங்க அம்மா அம்மா சொல்றது வேணும்னு வரதான் தான் அழுதுட்டு அப்பா. இருக்குங்க. அப்பாவே அவளுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? இப்பயே சொல்லி அதனால நான் கொடுக்குறேன்னு பெத்த பொண்ணுன்னு நீங்க சொல்லவே முடியாது. அவ சொல்லணும், பெருமையா சொல்லணும், இதுதான் உங்க அப்பா அம்மான்னு பெருமையா, சந்தோஷமா, கௌரவமா சொல்லணும். அதை நீங்க சம்பாதிக்கணும். 2 பேரும் நல்லபடியா வீட்டுக்கு போங்க. நீ கொஞ்சம் பேசுறத நிறுத்து, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. அதனால பார்த்துக்கோ, ஒரு உடம்பெல்லாம் சரியாகட்டும். கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. ஹலோ 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 ஹலோ, இங்கே வாங்க. ஒரே ஒரு விஷயம், இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணக்கூடாது மனைவிக்கு. இவங்க போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர், அது உங்களுக்கும் நல்லது கிடையாது. கட்டுப்பாடோட வாழ முடியுமா? வாழ முடியும். வேலைக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக வீட்டில் இருக்கணும், அதுதான் மெயின். அவங்களும் வேலைக்கு போட்டோம். அவன் உங்களையே நம்பி உட்காந்துருக்கும் போது தான் அவளுக்கு பைத்தியம் பிடிக்கும். அவளும் வேலைக்கு போட்டோம். நீங்கள் 2 பேரும் வீடை கவனிச்சிங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஒரு நாளைக்கு அவளுக்கு முடியல, நீங்கள் சமைங்க, நல்ல வேலை பார்த்து தருவாரு. பண்ணி தருவாரா? அதெல்லாம் செய்வாரு. எதை வேணும்னு கேட்டோன்னா இதை வேண்டுங்க, உடனே எனக்கு வேண்டும் அப்படின்னா அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க வாங்கி கொடுத்து. இவ்வளோ நேரம் அதெல்லாம் சொல்லல அவரை பற்றி, அதெல்லாம் செய்வாரு. நல்லது எதுவுமே சொல்லியே. சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. சாப்பிடுங்கன்னு சாப்பிட மாட்டாரு. எல்லாருக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து இந்த ஒண்ணு மட்டும்தான் மேடம் செஞ்சிருக்காரு. உட்காருங்க. இந்த ஒண்ணு மட்டும்தான் மேடம் இப்போ செஞ்சிருக்காரு. இன்னொரு 5 நிமிஷம் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவருக்குங்களா, யார் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவரு சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாருங்க. காசு இல்லைனாலும் ஒன்று எப்படியெல்லாம் பார்ப்பார் சொல்லு பார்ப்போம். என்னங்களா, எதனா ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னா ஹோட்டலுக்கு நீ சாப்பாடு செய்தோல நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு வாருங்க. உனக்கு மரியாதை கொடுப்பாரா? மரியாதைன்னா வேற எல்லாம் கொடுப்பாருங்க. ஹலோ தம்பி, இதுதான் தம்பி நிலைக்கும். இந்த குடும்பம் தான் உங்களுக்கு, இதுதான் உங்களோட குடும்பம். புரியுதா நான் சொல்றது? ஒரு டைம் பாருங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைக்காதீங்க. இப்பெல்லாம் அங்கே உங்களுக்கு ஒரு ஹோல்டே இருக்காது, பசங்க மேலே ஒரு ஹோல்டே இருக்காது. நாளைக்கு பசங்க பெரியவங்களாகி வரும்போது உங்களுக்கு ஏதாவது திட்டக்கூட முடியாது. அப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க. இவ்வளோ நாள் நான் வந்து இங்கே வந்து எல்லாம் செலவு பண்ணேன், எல்லாம் பார்த்தேன், இப்போ எனக்கு எந்த மரியாதை இல்லைன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் குடும்பம் இதுதான். என்னைக்கானாலும் உங்கள் மனைவி, உங்கள் பசங்க, அவங்க ஏன் இவ்வளோ ஆதங்கப்படுறாங்க தெரியுமா? ஏன் சந்தேகப்படுறாங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல அளவுக்கு மீறின பாசம் வச்சிருக்காங்க. பாருங்க, யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு பிடிக்குமா? அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நல்ல பொண்ணா? உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்காளா? சரி, இப்போ எனக்கு ஒரு 2 நல்ல வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்களேன். என் கண் குளிராக பார்க்கட்டோன்னா 2 வார்த்தை. ஒன்றும் இல்லைம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை ப்ளீஸ். பாவங்க, அது அப்பா இல்லாத பொண்ணு, ஒரு பெரிய பங்களிப்பு உங்கள் வாழ்க்கையில். கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க பார்ப்போம். நல்ல பக்கத்தில் உட்காருங்க. இன்னும் அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ பாசமாக இருந்தீங்க? இருந்தீங்கல்ல? அந்த மாதிரி அந்த கை எடுத்து தோளில் போடுங்க. அப்பா, வெரி வெரி நைஸ். இன்னமும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு தொணன்னு பேசுறத நிறுத்து. ஓகே, வெரி குட். குடி. மீண்டும்
இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.